பிரைஸ் தி லார்ட். தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து. அப்படின்னா ஒரே வேர்டு தான் வசனம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா கிறிஸ்துவத்தில் ஒரு காரியம் ஒன்று இருக்குது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இந்த கிறிஸ்துவெல்லாம் ஏன் தெரியுமா இயேசு வரப்போறாருன்னு வந்து கூவிக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா நம்ம நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்குது நமக்காக, பரலோக ராஜ்யம் வாழ்க்கை. நான் அநேக மெசேஜில் சொல்லிகிட்டே இருக்கேன். அதாவது இது கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும், மற்றவர்களுக்கும் பொருந்தும், கிறிஸ்துவ அல்லாதவர்களுக்கும் பொருந்தும். ஏன்னா இயேசு இந்த உலகத்தில் வந்து சீக்கிரம் வரப்போகிறாரு. அவரோட வருகை வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்குது. இத்தனை நாள் கடைசி காலம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்து கடைசி வினாடிக்குள்ளே வந்துட்டோம். ஏன்னா இஸ்ரேல் தேசத்தில் ஹமாஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்க உச்சகட்டத்தில் முடிந்த நிலைமையில் இருக்குது. இன்னும் அந்த தேவனுடைய ஆலயம் அந்த இடத்துல இடிக்கப்பட்டுட்டுனா, இப்போ இருக்கிற அந்த ஸ்தலம் இஸ்லாமிக் ஸ்தலமாக இருக்குது. அது என்னைக்கு இடிக்கப்படுதோ அன்னைக்கு சபையின் காலம் முடிஞ்சது. அதாவது கிருபையின் காலம் முடிஞ்சது. கிருபையின் காலம்னா என்னென்னா, இன்றைக்கி யாரெல்லாம் இந்த உலகத்தில் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, இன்னொரு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது பரிசுத்தமாய் வாழ, அவன் மனம் திரும்பி வாழ, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்னா, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, என் அக்கிரமங்கள் மீறுதலை மன்னிங்க, எனக்காக நீங்கள் மரித்து உயிர்த்தெழுந்தீங்க, நான் வந்து இதை நான் விசுவாசிக்கிறேன், என்னை நீங்கள் மறுநாள் ஒரு நாளில் நீங்கள் வருவீங்க என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு, அந்த நாளில் நாங்கள் மறுரூபமாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வேதத்தின்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம். இதை ஏன் சொல்லிகிட்டே இருக்கேன்னா, ஒரு நாள் உலகம் அந்த ஆண்டுடைய வருகை வரும்போது நீங்கள் கைவிடப்படும் போது இதை கேட்டு நீங்கள் ஏமாந்து போயிடக்கூடாது. அதுக்கு தான் முன்கூட்டியே உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அதுதான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். எல்லாத்தையும் இயேசு எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. அதனால தான் எல்லாத்தையும் நாங்கள் அழைச்சிக்கிட்டே இருக்கோம். அதனால தான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இப்போ நான் கொடுக்குற சத்தியம் வந்து அநேக பேர் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் சில பேர் தான் இதை தெரிந்து கொள்ளுவாங்க. அதனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள இடத்துல நான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை எல்லாத்தையும் மன்னித்து நீங்கள் உங்கள் பாவ மன்னிப்பை இயேசுப்பாட்ட கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் வரும். இயேசுக்குள்ளே வந்தால் உங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், நித்திய வாழ்வு கிடைக்கும். கைவிடப்படாதபடி உங்களை காத்துக்கொள்ளுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென்.